இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த ஜூலை மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் சி.பி. ராதாகிருஷ்ணனும் இந்திய கூட்டணி சார்பில் சுதாகர் ரெட்டியும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 767 எம்பிக்கள் வாக்களித்த நிலையில் அதில் 15 வாக்குகள் செல்லாததாக அறிவிக்கப்பட்டு 377 வாக்குகளை பெற்றால்தான் வெற்றி என்ற நிலை இருந்தது. இந்நிலையில் 452 வாக்குகள் பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுதர்சன் ரெட்டிக்கு 300 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்க 15வது குடியரசு துணைத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார். இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும் முக்கிய தலைவர்களும் பங்கேற்றனர்.